முதல் கேள்வி, அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடு தான். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு. அமெரிக்காவிலேருந்து வேறு என்னெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நீதி சீராய்வு அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். உச்சநீதிமன்ற நீதி சீராய்வு அப்படிங்கிறது நீதிமன்றம் தொடர்பானது. அதே மாதிரி உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்க முறையும் நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இவங்கள பதவி நீக்கம் செய்யக்கூடியதும் நம்ம அமெரிக்கா அரசியலமைப்பில் தான் எடுத்திருக்கோம். அப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டால் அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் நீதி சீராய்வு, நீதிமன்றம் அப்படின்னு வரும்போது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை. அப்போ பதவி நீக்கம், குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவரையும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே அமெரிக்க அரசியலமைப்பில் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக இதே மாதிரி இந்த ரஷ்யா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து அரசியலமைப்பில் என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, அடிப்படை கடமைகள் ரஷ்யா. அது மட்டும் இல்லாமல் இந்த முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள் அப்படிங்கிற விஷயம் சேர்க்கப்பட்டிருக்கு. அடிப்படை கடமைகள் அந்த 42வது சட்ட திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதும் சோவியத் யூனியன் தான். 5 ஆண்டு திட்டமும் 5 இயர் பிளான் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம இங்கேருந்து எடுத்திருப்போம். சோவியத் யூனியன் அப்படிங்கிறதுல தான் எடுத்திருப்போம். அங்கே 7 ஆண்டு திட்டமாக இருக்கும், நம்ம 5 ஆண்டு திட்டமாக அதை மாற்றி நடைமுறைப்படுத்துகிறோம். அடுத்ததாக இங்கிலாந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்துலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம்? இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற அரசு அப்படிங்கிற கான்செப்ட் அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஒற்றை குடியுரிமை, அதாவது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்குன்னு தனித்தனியாக கிடையாது, ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் நமக்கு உண்டு. அதை ஒற்றை குடியுரிமைன்னு எடுத்திருக்கோம். சட்டத்தின் ஆட்சி தான் அடிக்கடி கேட்பாங்க, ரூல் ஆஃப் லா, அது அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். நாடாளுமன்ற செயல்முறை, இது எல்லாமே அங்கே தான் எடுத்திருக்கோம். இடைக்கால தடையாணைகள் அப்படிங்கிறதும் பிரிட்டன், இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து இந்தியா அரசமைப்புலேருந்து நிறைய எடுத்திருக்கோம். ஸோ இந்தியாவில் 1935 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 1935 இந்திய அரசாங்க சட்டம்னு சொல்கிறோம். அந்த சட்டத்திலேருந்து நிறையா எடுத்திருக்கோம். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள், இது எல்லாமே அங்கேருந்து எடுத்திருக்கோம். 2வது கேள்வி, இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை யார் அப்படின்னா எட்வின் ஹெடென்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இவங்க தான் இந்தியாவுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள். இது பழைய நாடாளுமன்ற கட்டிடம். ஸோ இந்திய நாடாளுமன்ற கட்டிடம் எப்போ அப்படின்னா 1912-13 புதுடில்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டிடவர்கள் யார் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவங்க தான் வடிவமைத்தாங்க. கட்ட ஆரம்பித்தது 1921, கட்டி முடிக்கப்பட்டது 1927. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னையில் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1688. குழப்பறதுக்கு இந்த 68ஐயும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ 1688 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். ஸோ கேள்வி இப்படி கூட கேட்கலாம், இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி எது அப்படின்னு கேட்டாலும் அதுதான். இல்லை இந்தியாவின் முதல் மாநகராட்சி அப்படின்னு கேட்டிருந்தாலும் நம்ம சென்னை தான். சென்னை தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க 1688, 88 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, கீழ்காணும் எந்த விதிகளின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 52, 60, 56 இந்த மூன்றுமே நெருக்கடி காலம் தான். இது தேசிய நெருக்கடிங்கிறது 352, 356 மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி 360. ஸோ இந்த மூணுமே நெருக்கடி சார்ந்தது தான். ஆனால் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா மாநில நெருக்கடி. மாநில அரசை குடியரசுத் தலைவர் எந்த விதி அடிப்படையில் அவர் கலைக்க முடியும் அப்படின்னா 356 தான். ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் போது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் போது குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்தில் தான் 2 கட்சி ஆட்சி முறை. அதே மாதிரி சீனா அப்படிங்கிறது ஒரே ஒரு கட்சி, சோவியத் யூனியனில் ஒரே ஒரு கட்சி, ஃப்ரான்ஸில் பல கட்சி. ஸோ இதுதான் இதுக்கான விடை. இங்கே பார்க்கலாம், உலகத்தில் கட்சி முறைகளை 3 வகைப்படுத்துகிறோம். ஒன்று ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும், இன்னொன்று 2 கட்சிகள் இருக்கும், இன்னொன்று பல கட்சிகள் இருக்கும். ஒரே ஒரு ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கும். இந்த முறையில் எதிர்கட்சிகள் அனுமதிக்கப்படுறதில்லை. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய நாடுகளாக தான் இருக்கும். சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன், இதெல்லாம் ஒரு கட்சி ஆட்சி முறை. இரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது ஒரு பிரதான ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கும்.
இது வந்து அமெரிக்காவிலையும் இருக்குது, இங்கிலாந்துலேயும். அமெரிக்கா, இங்கிலாந்து. அதே மாதிரி பல கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது 2க்கு மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுது. எத்தனை கட்சிகள் வேணால் இருக்கலாம். அது இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸு, இத்தாலி, இது எல்லாமே பல கட்சிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகளை அதோடைய சரியான உரிமைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வாக்களிக்கக்கூடிய உரிமை. இந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமை. அரசியல் உரிமைங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரசாங்கம் அமைக்கிறதுக்கும் நிர்வாகம் செய்கிறதற்கும் பயன்படுத்தக்கூடிய உரிமை தான் அரசியல் உரிமை. இவை சட்டத்தின் மூலம் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிர்வாகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்காற்றும் அதிகாரத்தை இந்த உரிமைகள் அளிக்கிறது. அப்போது அந்த அரசாங்கம் அமைக்கிற உரிமை அப்படிங்கிறது வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது தான் அரசியல் உரிமை. அடுத்ததாக சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை. இந்த சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது நம்மளுடைய சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அடிப்படை உரிமைகள் 6ல் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சுதந்திர உரிமை. அதில் 6 வகையான சுதந்திர உரிமை கொடுத்துருக்கு. பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழில் வணிகம் செய்கிறதுக்கும் உரிமை. ஒரு 6 உரிமை கொடுத்துருக்காங்க சுதந்திர உரிமையாக. அப்போது சுதந்திர சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை வந்து சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். அதுக்கப்புறமா இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமைகள். இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமைகள் அப்படிங்கிறது பண்பாட்டு உரிமை. பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 29, 30. அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் உரிமையை வழங்கியிருக்கு பண்பாட்டு உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கிற உரிமை பண்பாட்டு உரிமை. அடுத்து குழந்தை தொழிலாளர் உரிமை. குழந்தை தொழிலாளர் உரிமை அப்படிங்கிறது 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வந்து சுரங்கங்கள் அபாயமான தொழிலில் ஈடுபடுத்துறது வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. குழந்தை தொழிலாளர் முதலில் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ ஆர்டிகிள் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஆர்டிகிள் 24 வரும். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து ஆர்டிகிள் 29, 30 இந்த ரெண்டும் இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமையில் வரும். 29 வரும். சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சுதந்திர உரிமை. அடுத்ததாக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகள் அல்லது பிற வேலைகளுக்கு அமர்த்துறது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளில் எதுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை, சிறுவர்களை வந்து சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழிலில் ஈடுபடுத்துறது சட்டப்படி குற்றம். இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகிள் 24 அதை சொல்லுது. பின்வரும் பிரிவில் எது வந்து கல்விக்கான உரிமைக்காக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்விக்கான உரிமை அப்படிங்கிறது இது எல்லாமே அடிப்படை உரிமை. அதில் கல்விக்கான உரிமை அப்படிங்கிறது விதி 21A. 2002 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்கிறாங்க. 86வது சட்ட திருத்தம். அந்த சட்டப்பிரிவின்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிவு 45 சின்னதாக ஒரு திருத்தம் மேற்கொண்டு பிரிவு 21A தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கிறாங்க. அடுத்த கேள்வி, சமயச்சார்பின்மை செக்குலரிசம் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லத்தீன் மொழி வார்த்தை அது இங்கே கொடுத்துருக்காங்க. சமயச்சார்பின்மை அப்படிங்கிற சொல் லத்தீன் மொழி வார்த்தையான செக்குலம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை பெறப்பட்டது. இதனுடைய பொருள் காலம் அண்ட் ஏஜ் அல்லது உள்ளுணர்வு காலம், த ஸ்பிரிட் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறது அதோடைய பொருள். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவர் தான் செக்குலரிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கினார். செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதோட முதல்ல பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் அப்படிங்கிறவர். அடுத்த கேள்வி, 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்பட்ட மொழி 2013 எந்த மொழியை அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 மொழிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அட்டவணைப்படி 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதில் 6 மொழிகளை வந்து தற்போது வரைக்கும் செம்மொழிகளாக அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அறிவித்தது வந்து 2004 தமிழ் தான் முதல்ல அறிவித்தாங்க. 2004 தமிழ் அறிவித்தாங்க. முதல்ல அறிவித்த மொழி வந்து தமிழ். அதுக்கப்புறமா 2005 தமிழ் அறிவித்த அடுத்த ஆண்டே வந்து சமஸ்கிருதம். அப்போ 2004-5 தமிழ், 5 சமஸ்கிருதம். அதுக்கப்புறமா தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே 2008 இந்த 2 செம்மொழிகளாக அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்தை வந்து 2013 ஒரியாவை 2016 அறிவிக்கிறாங்க.
அப்போது 2013 அப்படிங்கும்போது மலையாளம் அப்படிங்கிறது தான் சரி.